வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கே கருப்பு. இது நம்ம சொல்லு யூடியூப் சேனல். ஒரு படம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். இல்லை, நான் விஜய் ஃபேன் தான். 2026 ஃபர்ஸ்ட் படம். வெரி பேட். தமிழ் மொழியை காக்கணும்னு சொல்லி போராட்டம் தான். படம் நல்லா இருக்கு. இது வந்து வரலாற்று படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அருமையாக இருக்குண்ணே படம். மாணவர்கள்லாம் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஐ வெயிட்டிங் ஜனநாயகன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பார்க்கலாம். ஆட சூப்பரா இருக்குண்ணே, நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாண்ணே. எல்லாம் பார்க்கலாண்ணே, நல்லா இருக்கு. மொழிக்கான ஒரு படம். ஜனநாயகம் தான் எப்பயுமே ஒன்றுமே பண்ண முடியாது. சூப்பரா இருந்துச்சுண்ணே. சிவகார்த்தி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. வில்லன்கள் நல்லா இருந்துச்சுண்ணே. ஃபேமிலியோட தான் பார்க்கணும். அது அப்படின்னா வரலாறு தெரியும், மொழி பூர்ணம் என்னன்னு நம்ம மக்களுக்கு தெரியும். படம் சூப்பராக இருக்குண்ணே. எஸ்கே ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் ஜனநாயகிக்கு இந்த படம் தான் போட்டியா அப்படின்னு சொல்லி ஆப்போனன்ட் டீமில் இறக்கிருக்காங்களா அப்படின்லாம் சொன்னப்பட்ட த பராசக்தி. பராசக்தி ஹீரோடா சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. சிவகார்த்திகனோட 25வது படம் பராசக்திக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். படம் எப்படி இருக்குன்னு நம்ம ஆடியன்ஸ் மெயினாக கேட்க போகிறோங்க. ஏன்னா இதில் முக்கியமாக ஜெயம் ரவி வில்லனாக நடிச்சிருக்காப்புல, அதர்வா வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சிருக்காப்புல, ஃபேமஸ் டான்ஸர் ஸ்ரீலீலா வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இது ஒரு ப்ராப்பரான சுதா குங்கரோ படம். ஸோ சுதா குங்கரோ பல படம் பார்த்துருக்கோம், சூரரை போட்டு பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய படம் பார்த்துருக்கோம், பாவக்கதைகள் அது இதுன்னு நிறைய சொல்லலாம். ஸோ இதில் வந்து முக்கியமாக பராசக்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெயினாக பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ் பற்ற உள்ள படமாக இது வந்து வந்திருக்கு. அந்த காலத்தில் உள்ள இதுக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகெலாம் நிறைய சொல்லியிருக்காப்புல. ஸோ படம் எப்படி இருக்குன்னு வாங்க ஆடியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் எஸ்கே கருப்பு, இது நம்ம சொல்லு யூடியூப் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஆனால் பராசக்தி படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இவர் ஜெயம் ரவி வில்லன் ஆக்டிங்லாம் வில்லன் நல்லா இருக்கு. கேரக்டர் சூப்பராக இருக்கு. சூப்பராக நல்லா இருக்கு. போலீஸ் கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணிங்க. தேங்க்யூண்ணா. படம் எப்படி இருந்துச்சு பராசக்தி? செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொளுத்திட்டாங்க. ஜெயம் ரவி வில்லன் ஆக்டிங் எல்லாமே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இப்போ இவங்க சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க. ஏன்னா நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? என்னாச்சு? வெரி பேட். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருக்குண்ணே. எஸ்கே ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. சரி. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எஸ்கே ஆக்டிங் எல்லாமே எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ இவர் ஜெயம் ரவி வந்து வில்லனா பண்ணியிருக்காரு, அது எப்படி இருக்கு? அது கொஞ்சம் டல் தான் ப்ரோ. அது கொஞ்சம் இல்லை, நல்லா இல்லை. அருமையாக இருக்குண்ணே படம். மாணவர்கள்லாம் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்க்கலாம். இது வில்லன் கேரக்டர்லாம் எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு. எல்லா பேருமே பர்ஃபார்மன்ஸ் செம சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஆமாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சுண்ணே. இவர் வில்லன் கேரக்டர் எல்லாமே எப்படி இருந்துச்சு? வில்லன்கள் நல்லா இருந்துச்சுண்ணே. சூப்பராக பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த ஜனநாயக கிளாஸ் அதுக்கு இவங்க தான் காரணம் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஜனநாயகம் தான் எப்பயுமே ஒன்றுமே பண்ண முடியாது. எப்பயுமே ஜனநாயகம் தானே. சொல்லிட்டு போகிறேன். ஜனநாயகம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சொல்லுங்க. நல்லா இருக்கா? இப்போ வில்லன் கேரக்டர் எல்லாமே பண்ணியிருக்காப்ல, அது எப்படி இருக்கு? ஆட சூப்பரா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாண்ணே. எல்லாம் பார்க்கலாண்ணே. நல்லா இருக்குண்ணே. தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? நல்ல கருத்து, சோசியல் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த ஜனநாயக கிளாஸ் அதுன்னு சொல்கிறாங்க, அதனால படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஜனநாயகன் நல்லா இருக்கு. இது நம்ம பராசக்தி நல்லா இருக்கு. தேங்க்யூ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. படம் மாசா இருக்கு. மொழி படம். படம் எப்படி இருக்கு? 2026 ஃபர்ஸ்ட் படம். 2020 பெஸ்ட் படம். ஸ்டார்டிங்லேயே நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. சிவகார்த்தி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மொழிக்கான ஒரு படம். ஜெயம் ரவியோட ஆக்டிங் எல்லாமே சரியான வில்லத்தனம் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்தினுக்கு ஒரு பெஸ்ட் கேரியர் இது. இப்போ இந்த ஜனநாயக படத்துக்கு இதுக்கு கிளாஸ், அதனால இந்த படம் நல்லா இல்லை அது நிறைய இல்லை, சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. நான் விஜய் ஃபேன் தான், அப்படிலாம் இல்லை. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஐ வெயிட்டிங் ஜனநாயகன். தேங்க்யூ. ஆனால் படம் எப்படி இருக்கு? படம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக அந்த லவ் சீனாக ஓடிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் இட்ஸ் ஓகே, பட் இட்ஸ் போரிங். பரவாயில்ல. படம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். இது இந்த ஜனநாயகனுக்கு இதுக்கு கிளாஸ், அதனால இந்த படம் நல்லா அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஜனநாயகன் வந்து எதிர்பார்த்தோம். அது வந்து இந்த சென்சார் இஷ்யூனால வந்து சரியாக வந்து இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நேற்று, அதனால் சென்சார் இஷ்யூனால ரிலீஸ் ஆகலை. படம் ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் ஓகே. பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பார்க்கலாம்.
ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் பார்க்குறோம். பார்க்கலாம். அண்ணே படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம். கதை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மொழி போராட்டம் தான், தமிழ் மொழியை காக்கணும்னு சொல்லி போராட்டம் தான். படம் நல்லா இருக்கு. இப்போ விஜய் படம் பெருசாகல, அதுக்கு இதான் காரணம் அதுன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது வேற ஒரு பிரச்சனை, அதுக்கு நமக்கு வேண்டி இல்லை. இந்த படம் நல்லா படம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர்லாம் பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காங்க. ஓவரால் கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரிவ்யூ வேற லெவல் ப்ரோ, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ வந்து ஜனநாயகம் வந்து இந்த படம் வந்து இதாச்சு, அதனால இந்த படம் நல்லா இல்லை. இல்லை ப்ரோ, இது வந்து வரலாற்று படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஜெயம் ரவி வில்லன் ஆக்டிங் சூப்பராக இருக்கு ப்ரோ. வில்லன்னா வில்லன் தான், நம்மளே பறித்து வச்சிருவாரு. சூப்பர் படம் உண்மையிலே. ஃபேமிலி வந்து பார்க்குற மாதிரி. ஃபேமிலியோட தான் பார்க்கணும் அது. அப்படின்னா வரலாறு தெரியும், மொழி போர்னா என்ன நம்ம மக்களுக்கு தெரியும். தேங்க்யூ. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.